இந்த மாதிரி தண்ணீர் தேங்கும் பொழுது மிகப்பெரிய லெவலில் அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் உருவாகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி டிராஃபிக்காக இருக்கும் பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி போகணும், எப்படியாவது நம்ம முன்னாடி போயிடணும், ஓரத்தில் ஒதுங்கி போகணும் அப்படின்லாம் யோசிக்காமல் கரெக்டாக ஏதாவது உள்ளே விட்டு நம்ம புகுந்து போயிருந்தால் போயிட்டுருங்க. அதில் குறிப்பாக டூ வீலரில் போகிறவங்க எப்படியாவது நம்ம மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேப் கிடைச்சா கூட அதுக்குள்ளே புகுந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த வெள்ளம் அதிகமாக ரோட்டில் நிற்கும் பொழுது நம்ம வண்டி எப்படி ஓட்டணும் அப்படின்னா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மிக சரியாக நம்ம ட்ராக்கை விட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த பக்கமும் வராமல் நீட்டாக போகணும். சமீபத்தில் எங்கள் ஊரில் மிகப்பெரிய மழை பெஞ்சு அந்த வெள்ளத்தில் நாங்கள் போகும் பொழுது நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸை விட்டுட்டு நினச்ச பக்கம்லாம் கண்ட பக்கம்லாம் திரும்பி வண்டி ஓட்டுறதை பார்க்க முடிஞ்சு. இதனால தான் ரொம்ப டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஒரே ட்ராக்கில் சரியாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போவோம்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தண்ணி எவ்வளோ இருந்தாலும் நம்ம நீட்டாக போக வேண்டிய இடத்துக்கு சேஃப்டியாக போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விடாமல் ரோட்டில் விட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் முந்தி போகணும், நம்ம முன்னாடி போயிடணும், ஓரமாக போயிடலாம், அப்படி போய்